பிரைஸ் த லார்ட். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நல்ல காலை வேளையில் கர்த்தருடைய வார்த்தை மூலமாய் உங்கள் யாவரையும் சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். சங்கீதம் 40:8. என் தேவனே, உமக்கு பிரியமானது செய்ய விரும்புகிறேன். இந்த காலை நேரத்தில் இறைவார்த்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, நாம் ஒவ்வொருத்தரும் தேவனுக்கு பிரியமானதை செய்வதற்கு நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். அவர் விரும்புகிற, அவருக்கு பிரியமானதை நாம் செய்து இந்த உலகத்தில் நமக்கு கொடுக்கப்பட்ட ஒவ்வொரு நாட்களும் அவருக்கு பிரியமானதை செய்வதற்கு நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை நம்ம ஒருபோதும் செய்து விடாதபடி தேவன் நம்மை பாதுகாத்து கொள்வாராக. இந்த உலகத்தில் வாழ்கிற ஒவ்வொரு நாளும் தேவனுக்கு பிரியமானவர்களாக நாம் இருக்க நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். ஆமென். 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா, கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவதே தேவனுக்கு பிரியமானது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பலியை பார்க்கிலும், பலி செலுத்துவதை பார்க்கிலும் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவதே தேவனுக்கு பிரியமான காரியம். இந்த இறைவார்த்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, நாம் ஒவ்வொரு நாளும் வேத புத்தகத்தை வாசிக்கிறோம், தேவனுடைய வார்த்தை கேட்கிறோம். அந்த வேத வசனங்களுக்கு நம்ம என்ன செய்யணும்? கீழ்ப்படிய வேண்டும். அந்த வசனத்துக்கு நம்ம கீழ்ப்படியும் போது அதுதான் தேவனுக்கு பிரியமான ஒரு காரியம். இன்றைக்கு பார்த்தீங்கன்னா, பெரும்பான்மையான தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் உலக காரியங்களுக்கும் உலக சிற்றின்பங்களுக்கும் அடிமையாக்கப்பட்டிருக்கிறாங்க. நாம் அதில் இருக்காதபடி நம் கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படியும் போது, வேத புத்தகத்தை படிக்கிற தேவ பிள்ளைகள் ஒவ்வொருத்தரும் வசனத்துக்கு கீழ்ப்படியும் போது அது தேவனுக்கு பிரியமான காரியமாகும். அல்லேலூயா. என் வசனத்துக்கு நடுங்கிறவனையே நான் நோக்கி பார்ப்பேன் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். எனவே ஒவ்வொரு நாளும் தேவனுடைய வார்த்தைக்கு, அந்த வசனத்துக்கு நம்ம கீழ்ப்படிவது தேவனுக்கு பிரியமான ஒரு காரியம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, 1 நாளாகமம் 29ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, உத்தம குணத்தில் பிரியமாயிருக்கிறீர். ஆமென். நம்ம நல்ல குணசாலியாக இருக்கணும். குணசாலியான ஸ்திரியை கண்டுபிடிப்பவன் யார்? அவள் விலைகள் முத்துக்களை பார்க்கிலும் அதிகம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ நம்ம என்ன செய்யணும்? இந்த உலகத்தில் வாழும்போது நம் நல்ல குணசாலியாக, நற்குணசாலியாக இருக்க வேண்டும். ஆமென். நம் நற்குணசாலியாக இருப்பது தேவனுக்கு பிரியமான ஒரு காரியம். அல்லேலூயா. நம்ம நற்குணத்தை பார்த்து தேவன் சந்தோஷப்படுவார், மகிழ்ந்து களி கூறுவார். இந்த பூமியில் வாழும்போது அவருடைய அந்த தெய்வீக சுபாவங்கள் நமக்குள்ளே வெளிப்பட வேண்டும். ஆமென். ஆண்டவர் ஈசாக்குடைய 2 பிள்ளைகள், ஏசா, யாக்கோபு. அதில் யாக்கோபு பாருங்கள், குணசாலியும் கூடாரவாசியுமாய் இருந்தார். ஆமென். அதனால் அந்த யாக்கோபு மேல் தேவன் பிரியமாக இருந்து அந்த யாக்கோபை தேவன் ஆசீர்வதித்தார். ஆமென். எனவே நாம் இந்த இறைவார்த்தை கேட்கிற தேவ பிள்ளைகளே, நாம் இந்த பூமியில் வாழுகிற ஒவ்வொரு நாட்களும் நல்ல குணசாலியாக வாழ்வது தேவனுக்கு பிரியமான ஒரு காரியம். அல்லேலூயா. அதுபோல் சங்கீதம் 22:8 வாசித்து பார்த்தீங்கன்னா, கர்த்தர் மேல் நம்பிக்கையாக இருப்பது அவருக்கு பிரியமான ஒரு காரியம். ஆமென். கர்த்தர் மேல் 100% அவர் மேல் விசுவாசமாக அவரையே நாம் சார்ந்து கொள்ளும் பொழுது அது அவருக்கு பிரியமான ஒரு காரியம். ஆண்டவரை நம்ப வேண்டும். 100% அவரை நம்பும் பொழுது அது அவருக்கு பிரியமான ஒரு காரியம். இந்த இறைவார்த்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, நாம் கர்த்தருக்கு பிரியமான மனிதர்களாக இருப்போம். அவர் எதிர்பார்க்கிற அந்த பிரியமான வாழ்க்கை வாழ நம்மை அர்ப்பணிப்போம். வேத வசனத்துக்கு நம்ம கீழ்ப்படிவோம். கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிவோம். அது தேவனுக்கு பிரியமான ஒரு காரியம். அதுபோல் உத்தம குணத்தில் தேவன் பிரியமாக இருக்கிறார். நல்ல நற்குணசாலிகளாக நாம் மாறுவோம். தீய குணங்கள் நம்மை விட்டு விலகட்டும். அசுத்தமான குணங்கள் நம்மை விட்டு விலகட்டும். நல்ல தெய்வீக குணங்கள் நமக்குள்ளே வரட்டும். குணசாலியாக இருப்போம். அதுதான் தேவனுக்கு பிரியமான ஒரு காரியம். 3வது, கர்த்தர் மேல் நம்பிக்கையாக இருப்போம். 100% அவர் மேல் நம்பிக்கையாக இருக்கும்போது அது தேவனுக்கு பிரியமான ஒரு காரியம். இந்த இறைவார்த்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, நாம் ஒவ்வொருத்தரும் தேவனுக்கு பிரியமாக அனுதினமும் வாழ நம்மை அர்ப்பணிப்போம். அதுவே தேவனுக்கு மிகவும் ஆசீர்வாதமான ஒரு காரியம். அல்லேலூயா. நாம் ஒவ்வொருத்தரும் தேவனுக்கு பிரியமாக இருப்போம், பிரியமான காரியங்களை செய்வோம். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வார். ஜெபிப்போமா? பரலோக தேவனே, இந்த இறைவார்த்தை கேட்ட ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். இந்த இறைவார்த்தை கேட்ட ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் தேவனுக்கு பிரியமானவர்களை காணப்பட உதவி செய்வீராக. இந்த இறைவார்த்தை கேட்ட எல்லாரையும் ஆஸ்வதிங்க. இந்த நாளுக்குரிய கிருபை கொடுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். காட் பிளஸ் யூ. உங்கள் யாவரையும் கர்த்தர் ஆஸ்வதிப்பாராக. இந்த நாள் உங்களுக்கு இனிமையாய் அமையட்டும். ஆமென்.